Hello students, welcome back to my channel. Okay, நம்ம இந்த சேனல்ல என்ன மாதிரியான வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா SSC CGL 2025 ஃபோக்கஸ் பண்ணி இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது வரைக்கும் என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா 9th செப்டம்பரோட ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் 3, அதுக்கப்புறம் 10th செப்டம்பரில் நடந்த 3 ஷிஃப்ட், அந்த 6 செட்டு சால்வ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 11th செப்டம்பரில் நடந்த ஷிஃப்ட் 1 இதுவும் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவில் என்ன சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா 11th செப்டம்பரோட 2024 ஷிஃப்ட் 2 இதுதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி சம் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ட்ரிக்னாமெட்ரி, நம்பர் சிஸ்டம், இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நான் வெரைட்டி சம் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வெரைட்டி சம்ஸை வந்து எதுக்காக அது போடுறோம் அப்படின்னா அது வந்து மேக்ஸிமம் மாடல்ஸை கவர் பண்ணிடும். இந்த மாடல் சமத்தை நீங்கள் சரியாக பார்த்துட்டு போனீங்கனாலே போதும், எக்ஸாமில் அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வரும். ஓகே, அந்த வெரைட்டி சம்ஸ் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். A thief is noticed by a policeman from a distance of 200 meters. The thief starts running and the policeman chases the thief and the policeman run at 10 km/h, 11 km/h. ஓகே, இப்போ ரெண்டு பேருமே கண்டிப்பாக எந்த டைரக்ஷனில் போயிருப்பாங்க, ரெண்டு பேருமே சேம் டைரக்ஷன். இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1 km/h இருந்திருக்கும் ரெண்டு பேரோட ரிலேட்டிவ் ஸ்பீட். இப்போது 60 மினிட்ஸுக்கு 1000 மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போது 6 மினிட்டுக்கு எவ்வளோ வந்திருக்கும், 6 மினிட்டுக்கு 100 மீட்டர் வந்துருக்கும். இங்கே எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 9 மினிட்ஸ். அப்போது 9 மினிட்ஸ்க்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 150 மீட்டர் வந்திருக்குமா. இப்போ 9 மினிட்ஸ்க்கு 150 மீட்டர் ட்ராவல் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் டோட்டல் டிஃப்ரென்ஸ் வந்து 200 மீட்டர். இப்போ இதில் ஆல்ரெடி 150 மீட்டர் ட்ராவல் பண்ணியாச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 50 மீட்டர் தானே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ ரெண்டு பேருக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 50 மீட்டர். அடுத்த கொஸ்டின், இந்த ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் ABC, ஆங்கிள் A வந்து 80 டிகிரி, ஏபியும் ஏசியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். இப்போ டோட்டலாக 180 டிகிரினா ஆல்ரெடி 80 டிகிரி இங்கே போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் 100 டிகிரி இருக்கும். 100 டிகிரியில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இதுவும் 50 டிகிரி, இதுவும் 50 டிகிரியாக இருந்திருக்கும். ஓகேவா, அப்போ ஆன்சர் வந்து 50 டிகிரி. ஆங்கிள் பியோடது ஆங்கிள் சி ரெண்டுமே 50 டிகிரி தான். இங்கே பி கேட்கறதுனால ஆன்சர் வந்து 50. அடுத்த கொஸ்டின், எஸ் இஸ் பாரோடு சம் அமௌண்ட் ஃப்ரம் ஆர். ஓகே, ஆர் கிட்ட வந்து எஸ் வந்து சம் அமௌண்ட் வந்து வாங்குறாரு. எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா 8% ரிட்டர்ன் பண்ணணும். இப்போது 100 வாங்கியிருக்காரு, 100 ருபீஸ் கடன் வாங்கியிருக்காரு. எவ்வளோ திரும்ப கொடுக்கணும் அப்படின்னா 108 ருபீஸ் திரும்ப கொடுக்கணும். தென் எஸ் இன்வெஸ்டட் த அமௌண்ட் இன் த ஸ்கீம். ஓகே, எஸ் என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு ஸ்கீமில் இந்த 100 ருபீஸை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதில் கிடைக்கிற அமௌண்ட்டில் அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 5% ப்ராஃபிட் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் அவர் ஆர்கிட்ட வாங்கின அமௌண்ட்டையும் திரும்ப கொடுத்துட்றாரு. அப்போ ஆர்கிட்ட வாங்கினா 108 ருபீஸையும் திரும்ப கொடுத்துட்றாரு. அது இல்லாமல் அவருக்கு ஒரு 5% அப்படின்னா 100ல் 5 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிது. அப்போ டோட்டலாக அவருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும் அப்படின்னா 113 ருபீஸ் கிடைச்சிருக்கும். எதனால் இந்த 13 ருபீஸ் கிடைச்சது அப்படின்னா இவர் வந்து இன்னொரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 113 ருபீஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கும், 13% அவருக்கு அமௌண்ட் கிடைச்சிருக்கும். அதில் 108 எடுத்து தான் ஆருக்கு கொடுத்துருப்பாரு. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, ஹவு மச் பர்சன்டேஜ் ஆர் வுட் ஹேவ் கெயின்டு. இப்போ ஆர்கிட்டையும் எவ்வளோ தான் இருந்திருக்கும், 100. அவர் இன்வெஸ்ட் பண்ணாலும் அவருக்கு என்ன கிடைச்சிருக்கும் அந்த ஸ்கீமில், அதே 13% தான் கிடைச்சிருக்கும். இப்போ ரெண்டுமே சேம் தான். The ratio of the areas of the triangle, similar triangles அப்படின்னு சொல்லிட்டாங்க. similar triangles அப்படின்னா side square is equal to area. இப்போ சைடு வந்து xy அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ xy ஸ்கொயர் பண்ணால் ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏரியா வந்து 25 144, அதை 5 ஸ்கொயர் 12 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இப்போ சைடோட ரேஷியோ என்னவா இருக்கும், 5:12 தான் வந்திருக்கும். அடுத்து ட்ரையாங்கிள் PQR, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, MNS. ஓகே, இது வந்து ஒரு மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் PQ, PR அண்ட் QR. ஓகேவா, இப்போ இதில் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, 4 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, மொத்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 40. இப்போது 4 பார்ட் வந்து 46. என்ன கேட்குறாங்கன்னா குவாட்ரிலேட்டரல் MNRQ.
MNRQனா எந்தெந்த இடம்லாம் வரும்னா MNRQ. இதில் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது? 1 2 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம எவ்வளோ பார்ட் கண்டுபிடிக்கணும்? 3 பார்ட் கண்டுபிடிக்கணுமா? இதில் ஒரு பார்ட் எவ்வளோ? 46/4. ஆன்சர் வந்து 3 பார்ட் வேணும். இப்போ 46/4 into 3 கேன்சல் பண்ணால் 2 23 69/2 69/2 69ல் பாதினா 34.5. இதுதான் வந்து அந்த குவாட்ரிலேட்டரோட ஏரியா வந்திருக்கும். அடுத்தது find the area of a square whose diagonal is 8.5. diagonal ஃபார்முலா என்னதுன்னா a√2 = 4.8. அப்போ சைடோட வேல்யூ என்ன இருக்கும்? 4.8/√2. இங்கே ஏரியா கேட்குறாங்க. ஏரியா அப்படிங்கிறது என்னது? a². 4.8/√2 into 4.8/√2. இப்போ டினாமினேட்டர் வந்து 2 ஆயிரும். 48 into 48னா 48². 48² 2304. 2 டிஜிட்னா 23.04. இப்போ 2ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1.52. இப்போ 11.52 இதுதான் இந்த ஏரியா வந்திருக்கும். அடுத்தது இந்த which subject he scored the highest mark in the percentage. percentageல கேட்குறாங்க. டோட்டல் மார்க்ஸ் 100, எடுத்திருக்க மார்க் எவ்வளோ? 73. அப்போ இது 73%. அடுத்தது 56 80 அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜாக இருந்திருக்கும்? 70% இருந்திருக்கும். அடுத்தது 45 75. இப்போ 45 வந்து 75ல் எவ்வளோ பர்சன்டேஜ்? 4 3 15 அப்போ 60%. அடுத்தது 90 125 இது எவ்வளோ பர்சன்டேஜாக இருந்திருக்கும்? இங்கே 4 இங்கே 5 72%. அடுத்தது 45 60ல் எவ்வளோ பர்சன்டேஜ்? அப்போ 75% ஆகுது. இப்போ இதுதான் இருக்கிறதுலே அதிகமாக இருந்திருக்கும். இப்போ ஐடி சப்ஜெக்ட் தான் வந்து அதிகம். நெக்ஸ்ட் சம். இதில் எல்லா வேல்யூஸுமே டிகிரியில் இருக்குது. அப்போ டேரெக்டாக நம்ம அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 4/3 tan square 60 degree அப்படின்னா √3. √3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3. இப்போ 3 கேன்சல் ஆகிடும். 4 மட்டும்தான் இருக்கும். அடுத்து +3 cos square 30 degree. cos 30 டிகிரியோட வேல்யூ √3/2. அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3/4. இப்போ +9/4 -2 into secant square 30 degree. secant அப்படிங்கிறது காசோட வேல்யூக்கு ரெசிப்ரோக்கல். அப்போ அப்படியே 4/3 போட்டுக்கலாம், தலைக்கலாம். இப்போ -8/3. அடுத்தது 3/4 cot square 60 degree -3/4 cot square 60 degree. cot 60 டிகிரியோட வேல்யூ 1/3 1/√3. அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1/3 இருக்கும். இங்கே 3 கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் 1/4 வரும். கீழே டினாமினேட்டரில் டிவைடட் பைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டினாமினேட்டரில் வரும் sin 60 cos 30 cos 60 sin 30. அப்போ sin A cos B cos A sin B. அப்போது sin A minus B 60 minus 30. நியூமரேட்டரில் 9/4 minus 1/4. இதை வந்து 8/4 எழுதிக்கலாம். அடுத்தது 4 minus 8/3. இது கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா 12 minus 8 4/3 plus divided by இது என்ன ஆகும்னா sin 30 degree. இப்போ 1/2. இது வந்து இங்கே கேன்சல் பண்ண 2. இப்போ கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா 3 into 2 6. இப்போ 10/3 into இந்த 2 மேலே போயிடும். இப்போ 20/3. 20/3 எப்படி எழுதலாம்? 6/2/3 அப்படின்னு எழுதலாம். ஓகே, இப்போ ஆன்சர் வந்து 6/2/3. அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் ABC. B வந்து 90 டிகிரி. AC. ஓகேவா? sin A ஓட வேல்யூ 1/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ 1/2 வரும்னா A ஓட வேல்யூ 30 டிகிரியாக இருந்துச்சுன்னா. இப்போ இது 30 டிகிரி அப்படின்னா C ஓட வேல்யூ என்னது? 60 டிகிரி. என்ன கேட்குறாங்க? cos C. இப்போ cos 60 டிகிரியோட வேல்யூ என்னது? அதுவும் 1/2 தான். ஆன்சர் வந்து 1/2. Find the quotient when the mean proportion. ஓகே, இப்போ மீன் ப்ரொபோர்ஷன்னா √AB. இதுதான் ஃபார்முலா. இப்போ இங்கே எழுதணும்னா 7 1/5. இப்போ 36/5 into 245. இப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 49.
ஸோ 6 ஸ்கொயர் இது 7 ஸ்கொயர். இப்போ 6 into 7 எனக்கு 42. என்ன கேட்டிருக்காங்க, which is divided by even prime number. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஈவன் prime number 2 தான். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் கோஷன்ட் என்ன வரும், 21 வரும். Okay, அடுத்த கொஷின். During October to December there was a even growth rate. The average of which is. இப்போ இதில் ஈவன் growth rate இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆவரேஜா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம அப்ராக்சிமேட்டாக சால்வ் பண்ணால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு 2,189. இது என்னமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 204933 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதிலிருந்து 211885 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நார்மலாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 4800 சம்திங் இன்க்ரீஸ் ஆயிருக்கா. சும்மா ரேண்டமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இது 2,04,000 இருக்குது, இங்கே வந்து 2,11,000 இருக்குது. அப்படின்னா ஒரு 7,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே, சும்மா ஒரு அப்ராக்சிமேட் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே 20,000, இது வந்து 2 lakhsன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது 2 lakhs. 2 lakhs அப்படின்னா எனக்கு 4,800ங்கிறது நியரஸ்ட் டு எவ்வளோவா இருக்கலாம். ஓகே, ஒரு 1% எடுத்தேன்னா 2,000 இருக்கும். 2% எடுத்தேன்னா 4,000 இருக்கும். 3% எடுத்தேன்னா 6,000 இருக்குமா. அப்போ இதுக்கு இடையில தான் இருக்குது 4,800. அப்போது 2க்கும் 3க்கும் இடையில இருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இதில் 2,04,000 எடுத்துக்கலாம். ஓகே, 2,04,000. ஓகே, அப்போ இதில் 7,000 வரணும். இப்போ 7,000 வரணும் அப்படின்னா இதில் 1% எவ்வளோ, 2040. ஓகேவா? இதில் 2% எவ்வளோ இருக்கும், இன்ட்டு 2 போட்டோம்னா 0,804 4080. 3% போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் கூட இன்ட்டு 3 பண்ணுங்க, 0 12 1 1 6 610 6120. இப்போ 3 பாயிண்ட்க்கு மேலே போகுது. ஓகே, ஒரு 3.2% அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து எவ்வளோ வந்துச்சு, 2க்கும் 3க்கும் இடையில இருக்குது. ஆனால் 4,800 அப்படின்னா ஒரு 2.5ன்னு வச்சுக்கலாமா. இப்போ இது ரெண்டுக்கும் இடையில தான் கண்டிப்பாக இருக்கணும். 2.5க்கும் 3.2க்கும் இடையில இருக்க பாசிபிலிட்டி தான் பார்க்கணும். இருக்கிற ஒரே ஆப்ஷன் 2.9% தான். ஓகே, நம்ம அப்ராக்சிமேட்டாக வச்சு செக் பண்ணாலே போதும். ஓகேவா? இதுக்கு மேலே பாசிபிலிட்டி போட முடியாது. இது நம்ம நார்மலாக எக்ஸாக்டாக ஆன்சர் வரணும் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இங்கே 200,189ல் 204933, இது வந்து இதோட டிஃப்ரென்ஸ் தனியாக கண்டுபிடிச்சி அதை வந்து இதில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி செக் பண்ணணும். ஆனால் இங்கே கரெக்ட் அப் டு 1 decimal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக போட்டாலே போதும். அப்ராக்சிமேட்டாக போட்டு எது நியரஸ்ட்டாக வருதோ அதை எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டுக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறது 2.9%. இப்போ அதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். கொசிகன் 56 cos 34 cos 59 31. இப்போ இங்கே cos 34 இருக்கு. இதோட காம்ப்ளிமெண்ட்ரி என்ன அப்படின்னா சைன். இப்போது 90ல் மைனஸ் பண்ணால் 56. இது ரெண்டும் ரெசிப்ரோக்கலா, அதனால 1. cos 59 கொசிகன் வந்து எப்படி எழுதலாம், கொசிகன் அப்படியே வச்சுக்கலாம். காஸ் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா சைன், இதோட காம்ப்ளிமெண்ட்ரி இப்போ 31 டிகிரி. இப்போ இது ரெண்டும் ரெசிப்ரோக்கல், அதனால 1 ஆகிடும். இப்போ 1 - 1 0. அடுத்தது இங்கே 1.5 0.55 அதே வேல்யூ ரிப்பீட் ஆகுது. அப்போ இதை ஏபின்னு வச்சுக்கலாம். a² + b² + ab. ஓகேவா? இது எந்த ஃபார்முலாவில் வரும் அப்படின்னா a - b a³ - b³. இந்த ஃபார்மேட்டில் தான் a² + b² + ab வரும். இதில் a - b யோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் படி அப்படி நம்ம டேட்டா எடுக்கலாம். இப்போ ஏங்கிறது என்னது 1.55, பிங்கிறது 0.55, மைனஸ் பண்ண என்ன வருது 1. அப்போ இது ரெண்டும் டேரெக்டாக இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த ஃபார்முலா a - b யோட வேல்யூ 1 இருக்கனால டேரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஏவோட வேல்யூ 1.55³ - 0.55³. இப்போ இதுதான் ஆன்சராக இருந்திருக்கும். ABC congruent to RPQ. ஓகே, அப்போது PQங்கிறது எதுக்கு கரஸ்பாண்டடாக இருக்கும் அப்படின்னா BCக்கு. அவ்வளோதான். அவங்க கொடுத்துருக்க ஆர்டர்லேயே எழுதிட்டு அதுக்கு நேரம் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் கரஸ்பாண்ட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஓகே, யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், நோ சொல்யூஷன், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதில் நம்ம இந்த மாதிரி வந்துச்சுனால என்ன பண்ணணும் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து செக் பண்ணணும். இப்போ 0.4 இதில் ஃபஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது 0.3.
ஈக்குவல் டு இதில் செகண்ட் வேல்யூ 0.16, செகண்ட் ஈக்குவேஷனில் 0.12, அடுத்தது 1.7, 3.4. இதோட வேல்யூஸ் என்ன வருது 4/3, 16 fourth டேபிளில் 4 times 3 times 4/3. இது வந்து 1/2 வரும் லாஸ்ட் வேல்யூ. இப்போது ஃபஸ்ட்டு ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, லாஸ்ட் ஒன் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அது நோ சொல்யூஷன். எல்லாமே ஈக்குவலாக தான் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், லாஸ்ட் ஒன் மட்டும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அது நோ சொல்யூஷன், எல்லாமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அது யூனிக் சொல்யூஷன். அவ்வளோதான். அடுத்தது இங்கேயும் வேல்யூஸ் ரிப்பீட் ஆகுது. அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன ஃபார்மேட்டாக இருக்கும், a³ - b³ கீழே a² + ab + b² இருக்கும். இந்த ஃபார்முலாவில் என்ன வரும், a - b to a² + ab + b². இப்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன இருக்கும், a - b தான் ஆன்சர். 4.2 - 1.2 3.0. இப்போ ஆன்சர் வந்து 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், PQRST. இந்த மாதிரி 5 கம்பெனி இருக்குது. 5 கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பேட், உட்டன் பேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து என்ன லேபிளில் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா பிராண்ட் ஏ, பிராண்ட் பின்னு சேல் பண்ணுறாங்க. இதில் இந்த டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உட்டன் பேட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், திஸ் ரேஷியோ ஆஃப் த பிளாஸ்டிக் பேட்ஸ் இன் பிராண்ட் ஏ அண்ட் பிராண்ட் பி. இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே பிளாஸ்டிக் பேட்ஸோட ரேஷியோ, பிராண்ட் ஏல எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குது, பிராண்ட் பியில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நமக்கு 65% அப்படி இது உட்டன் பேட் அப்படின்னா 35% என்னவா இருக்கும், பிளாஸ்டிக் பேட் தானே. 35%ங்கிறது எவ்வளோ, டோட்டல் வந்து 1 lakh அப்படின்னா 35,000. இதை ஃபஸ்ட் ஒன்னில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும். 3:7. அப்போது டோட்டல் பார்ட் வந்து 10 பார்ட்டு. 10 பார்ட்டு 35,000 அப்படின்னா ஒரு பார்ட் வந்து 3,500 இருக்கும். இப்போ 7 × 3,500 போட்டோம்னா 24,500 இருக்கும். ஃபஸ்ட் ஒன்னோடது 24,500. அடுத்தது 70% அப்படின்னா ரிமைனிங் 30% பிளாஸ்டிக் பேட்டாக இருக்கும். இப்போ 30,000. இதை வந்து 7:8 அப்படின்னு பிரிக்கணும். அப்போ மொத்த பார்ட் வந்து 15 பார்ட் அப்படின்னா ஒரு பார்ட் 2,000 இருக்கும். அப்போ 14,000 16,000 பிரிக்கலாம். இதில் பிராண்ட் பியோடது 16,000. ஓகேவா, இந்த கியூவோட தான் எஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது. 70% 7:8. அப்போ அதுக்கும் 16,000 தான் வரும். இப்போ இது வரைக்கும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 5 6 56,500 வந்துருக்கு. இன்னும் ஆருக்கும் டீக்கு மட்டும் செக் பண்ணால் போதும். இப்போ 9:6 இங்கே 60%. இப்போ 60%னா ரிமைனிங் 40%. 40%னா 40,000. ஓகே, 40,000ங்கிறது எவ்வளோ பார்ட்டுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 25 பார்ட்டு. ஓகே, 19 + 6 25 பார்ட். இப்போ ஒரு பார்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1,600 இருந்திருக்கும். இங்கே பிராண்ட் பியோடது 6 பார்ட்டு. அப்போ 9,600 இருந்திருக்கும். இப்போ 001666100. லாஸ்ட் ஒன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 50%. அப்போது பிளாஸ்டிக் பேட்டும் 50% தான். அதை 5:2:3 பிரிச்சிருக்காங்க. இப்போ எவ்வளோ பிரிக்கலாம், 20,000 30,000 பிரிக்கலாம். இப்போ பிராண்ட் பியோடது 30,000. 00169. ஓகே, 96,100 தான் வந்து டோட்டலாக வந்து சேல் ஆகிருக்கும். ஓகே, அடுத்தது ஆவரேஜ் ஆஃப் த ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 50 and 76. ஓகே, 50க்கும் 76க்கும் இடையில இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் வச்சு அதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ என்னென்ன வேல்யூஸ் பாசிபிள் அப்படின்னா 53, ஓகே 55 வராது, 57 வராது, 59, 61, 63 வராது, 65 வராது, 67, அதுக்கடுத்து 69 வராது, 671, 71, அதுக்கடுத்து 72, 73. ஓகே, இதுக்கு மேலே வேல்யூஸ் எதுவுமே வராது. இப்போ இருக்கிறத மட்டும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 10, 20, 23, 24. remaining 2, 10, 12, 18, 24, 24, 38, 384. the total values எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6 values. 6 times 36 remaining 2, 64. இப்போ 64 தான் ஆவரேஜ் வந்துருக்கும். அடுத்தது the cost price of the bat is 75% of the market price. market price 100 அப்படின்னா
காஸ்ட் ப்ரைஸ் வந்து 75 இருக்கும், அதோட 75%. இப்போ டிஸ்கவுண்ட் 15% கொடுத்தா எவ்வளோ ப்ராஃபிட்னு கேட்குறாங்க. இதில் 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தா எவ்வளோ இருக்கும்? 85 இருக்குமா? அப்போது இப்போ எவ்வளோ ப்ராஃபிட்? 10 rupees ப்ராஃபிட். 10 rupees அப்படிங்கிறது 75ல் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா போதும். 40/3 அப்படின்னா 39 வருமா? 3 times 39. 39 13 times 13 1/3. 39 plus 1 40. ஓகே, அதே கொஸ்டின் வந்துடும். இப்போ 13 1/3 13.33%. அடுத்தது salary of worker is first increased by 25%. அப்படின்னா 100 இருந்தது 125 ஆகிடும். அடுத்து decreased by 12%. இதில் 12% டிக்ரீஸ் பண்ணும். 10% வந்து 12.5, 2% வந்து 1.25, அப்போது 2.5. அப்போ 15 வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். 15 டிக்ரீஸ் ஆனால் எவ்வளோ? 110. பட் ஓவராலாக பார்த்தா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது இதை அப்படியே சால்வ் பண்ணலாமா? ஆஃப் இருக்கனால இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணால் 30, 3ல் கேன்சல் பண்ணால் 10. இப்போ 40 minus 33 plus 2 35/3. இப்போ 120 minus 35/3 1020. டிவைட்ல இருந்தால் மல்டிப்ளிகேஷன் தலைகள் எழுதிக்கலாம். இப்போ இங்கே மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 30 மைனஸ் பண்ணால் 90. இப்போ 85/3 இங்கே வரும்போது அப்படியே ரெசிப்ரோக்கலாக இருக்கணும் பை 85. இப்போது 5ல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 17 204 12 into 3 36. ஆன்சர் வந்து 36. அடுத்தது which of the following number is divisible by both 2 and 5? 2ஆலையும் 5ஆலையும் divisible ஆகணும். 5ஆல் divisible ஆகணும்னா 0 and 5ல் முடிஞ்சிருக்கணும். ரெண்டு பாசிபிலிட்டி. 2 5 ரெண்டுலையுமே வரணும். 2 5 ரெண்டுலையுமே வரணும் அப்படின்னா 5 பாசிபிலிட்டி கிடையாது. 0ல் மட்டும்தான் முடிஞ்சிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் ரெண்டுலையுமே வரும். அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் ஆன்சராக இருக்கும். அடுத்தது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் சேல்ஸ் இன் த மேனுஃபேக்சர் M2? ஓகே, M2ல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் இங்கே நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ப்ளஸ் பண்ணிடுவோம். இங்கே 2016லேருந்து 19 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 4 மட்டும் ப்ளஸ் பண்ணால் போதும். இப்போது 100s எடுத்தோம்னா 400, 460, 530, 610, 700. அடுத்தது இதே மாதிரி M4க்கு கண்டுபிடிக்கணும். M4ஓட ஃபஸ்ட்டு 4 வேல்யூஸ் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா 200, 400, 600, 800 இந்த சின்ன வேல்யூஸில் ப்ளஸ்னா 60, 860. அப்போது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? 160. கொஸ்டின் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் ஃபிகர்ஸ் ஆர் இன் ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 2 0 எக்ஸ்ட்ராவாக போடணும். இப்போது ஆன்சர் வந்து 16,000. அடுத்தது a pipe A fills a tank in 6 hours. ஓகே, நார்மலாக ஃபில் பண்ணிச்சுன்னா 6 ஹவர்ஸில் ஃபில் பண்ணும். ஓகே, அதில் ஒரு லீக்கேஜ் இருக்குது. இப்போது லீக்கேஜ் எவ்வளோன்னு தெரியாது, அது -x. இதனால் அந்த A ப்ளஸ் லீக்கேஜ் ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 hours ஆகுது. அப்படின்னா 8 hours ஆயிருக்கு. ஓகே, இப்போது டோட்டல் ஒர்க் என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா 24 டோட்டல் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 6 ஹவர்ஸில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா 4 பார்ட்டு, 8 ஹவர்ஸில் பண்ணோன்னா 3 பார்ட். இங்கே எவ்வளோ கம்மியானா 4 கூட எவ்வளோ வேல்யூ கம்மி பண்ணால் 3 கிடைக்கும் அப்படின்னா ஒரு வேல்யூ கம்மி பண்ணால் 3 கிடைக்கும். இப்போ இந்த ஒரு பார்ட்டுங்கிறது எவ்வளோ? 24. அப்போது 24 hours ஆகும். அந்த லீக்கேஜ் வந்து தனியாக அந்த டேங்கை எம்டி பண்ணுறதுக்கு நமக்கு 24 hours ஆகும். அடுத்தது how many years 8,400 becomes 11,928? ஓகே, இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 8 2 5 3 3528 தான் வந்து இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட். இது எவ்வளோ இயர்ஸில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 year கண்டுபிடிக்கலாம். இப்போ 1 yearக்கு எவ்வளோ? 7%. இப்போ இதில் 7% எவ்வளோ? 1% வந்து 84, 7% வந்து 588. இப்போ ஒரு வருஷத்துக்கு 588, எத்தனை வருஷத்தில் அது 3528 ஆகும் அப்படின்னா இங்கே லாஸ்ட் டிஜிட் 8 இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது. 8 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்கும்னா 6 தான். அப்போ ஆன்சர் வந்து 6. இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 8 4 40 52 ரிமைனிங் 5 30 35 3528 வருதா? ஓகே, அப்போது 6 இயர்ஸில் வந்து இந்த அமௌண்ட் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும்.
ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது சம்ஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.